உதாரணமாக டிஆர் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமாக இருந்திருக்கும். இல்லைன்னா அவங்க மக்களை இழுக்க முடியாது. இப்போ விஜய் சார் அவர் பேர்லேயே தளபதினு வச்சுக்கிட்டாரு. ஏன்னா செவ்வாய் தான் தளபதி. அவர் ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம்னு சொல்கிறாங்க. அவர் ஜாதகம் நான் பார்க்கல, மேகசினில் போடுறது தான். செவ்வாய் நீச்சம், அந்த நீச்சத்தை அவர் ப்ளஸ் பண்ணியிருக்கிறார். அந்த செவ்வாய் அவர் அந்த நீச்சத்துக்கான பேரை வச்சுக்கிட்டாரு. யாரோ சரியான ஜோதிடர் சொல்லியிருக்காரு, யாரோ சொல்லியிருப்பாங்க ஐயா. ஏன்னா ஆனால் பார்ப்பாங்களேங்க, எத்தனை ஜோதிடர் பார்த்துருப்பாங்க. புதன் தான் உங்களுக்கு இளமைக்கான கிரகம். அவர் ஜாதகத்தில் புதன் பலமாக இருந்திருக்கும். நளினத்துக்கு வந்து புதன் தாங்க ஐயா. நளினம் அப்படின்னா புதன் தான். கூச்சம் அப்படின்னா சூரியங்க ஐயா. அப்போ அவர் ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்திருக்கும். அதனால டான்ஸ் நல்லா மூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. செவ்வாய் பலமானாலும் செவ்வாய் வந்து அவருக்கு நீசமானாலும் எது நீசமோ அதை தான் தேடுறாங்க. எது நீசமோ அதை தான் தேடுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த செவ்வாய்க்கான காரகத்துவத்தையும் அந்த செவ்வாய்க்கான ஸ்பீடையும் அவர் நேச்சுரலாக அவர் பண்ணியிருக்கிறார். எதுக்கு இல்லையோ அதை தானங்க நம்ம தேடுவோம். இப்போ எனக்கு புதன் அடிப்படை கல்வி அவுட்டு, ரெண்டாம் இடம் புதன் எனக்கு கெட்டு போச்சு, 5ஆம் அதிபதியும் கெட்டு போயிட்டாரு. ஆனால் அது நீச்சபங்க ராஜயோகமாகி 50 வயசுக்கு அப்புறம் யோகத்தை கொடுத்துருக்கு. எனக்கு அன்றைக்கி தெரிஞ்சிருந்தா நான் இண்டஸ்ட்ரிக்கு வராமல் வேறு ஏதாவது வேலையை பார்த்துருந்துருப்பேன், ஏதாவது ஒன்று பண்ணியிருந்திருப்பேன், ஜோடத்துறைக்கே போயிருந்திருப்பேன். இது வரும்போது எனக்கு 30 வயசில் வருதுங்க ஜோடத்துறை. இப்போ எனக்கு 29 வயசு இருக்கும் அந்த காலகட்டங்களில் துவங்குது. இப்போ எனக்கு 54 வயசுங்க. அது இந்த காலகட்டத்தில் தான் பிரபலமாகணும்னு இருக்குது. பிரபலம் ஆவதற்கு இந்த கிரகங்கள் தான் மெயினுங்க ஐயா. இது இல்லாமல் அவங்க பிரபலம் ஆக முடியாதுங்க ஐயா. ஒருத்தர் எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும் இந்த ஜாதக அமைப்பு மாறிடுச்சுன்னா அவர் தொடர்ந்து அந்த துறையில் இருக்க முடியாதா? இருக்க முடியாதுங்க ஐயா. இப்போ உதாரணமாக சூரியன் சந்திரன் தான் வெளிச்சக்கிறாங்க ஐயா. ஒரு ஃபீல்டில் நிலையாக நிற்கிறதுக்கு சூரியன் சந்திரன். அந்த சூரியன் சந்திரன் பலமாக இருந்துச்சுன்னா அமாவாசை யோகம், பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்க, சூரியனுக்கு 11 சந்திரன், சந்திரனுக்கு 11 சூரியன், சூரியன் சந்திரன் வந்து ஒரே டிகிரியில் இணைகிறது. ஸோ இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கவங்க நீண்ட காலத்துக்கு இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க.